ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. நீலகிரியில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக நீலகிரி அதிமுக மற்றும் பாஜக மாவட்ட செயலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் வெள்ளியம் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் வெள்ளியம். எத்தனை அதிமுக மற்றும் பாஜக மாவட்ட செயலாளர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது? என்னென்ன பிரிவுகளின் கீழ் இந்த வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? வணக்கம். நீலகிரி தொகுதிக்கான பாஜக வேட்பாளர் எல்முருகன் மற்றும் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். முன்னதாக இருவரும் உதகை அடுத்துள்ள காஃபி ஹவுஸ் சந்திப்பு பகுதியிலிருந்து ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இருந்தது. முன்னதாக பாஜகவினருக்கு 10 மணி முதல் நேரமும் அதிமுகவினருக்கு 11 மணிக்கு மேல் நேரமும் காவல்துறையால் ஒதுக்கப்பட்டது. ஆனால் பாஜகவினர் தாமதமாகினதால் இரண்டு கட்சிகளுமே காஃபி ஹவுஸ் சந்திப்பில் இருந்து புறப்பட தயாராகினர். இந்த நிலையில் அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையே ஏற்பட்டது. பின்னர் கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் ஒரு லேசான தடியையும் நகர்த்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக நீலகிரி மாவட்ட காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது தேர்தல் நடத்தை விதிகளை மீறி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது, பட்டாசு வெடித்தது, காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் ஆகியோரை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட பிரிவின் கீழ் 5 பிரிவின் கீழ் உதகை B1 காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் பாஜக மற்றும் அதிமுக கட்சிகள் மீது ஒரு வழக்கும், அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் உள்ளிட்ட முக்கிய கட்சி நிர்வாகிகள் மீது 4 வழக்கும், பாஜக மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் மீது ஒரு வழக்கும் என மொத்தம் 5 வழக்குகள் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.